எனக்கு சவுத் இந்தியா லெவல் கராத்தே டோர்னமெண்ட் இருக்குது. அதனால தான் நம்ம இங்கே இருக்கோம். நான் வந்து எல்லோ. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 2 இருக்குது. அதாவது கட்டா குமுத்தேன்னு 2 இருக்குது. கட்டானா கட்டானா வந்து அது ஃபைட்டிங் ப்ராசஸ் மாதிரி, குமுத்தேனா அது வந்து ஃபைட்டிங் மாதிரி 2 பேரை வந்து ஃபைட் பண்ண வைப்பாங்க. ஸோ இப்போ நான் 2 அட்டன் பண்ண போகிறேன். ஸோ நான் என்ன பண்ணுறதா வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். நான் கட்டா பண்ணதை பார்த்துருப்பீங்க. ஸோ அங்கே எத்தனை பேர் இருந்தாங்கன்றதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இல்லைனா ப்ரைஸ் அடிக்கிறதே பெரிய விஷயம். பட் நம்ம வந்து 3rd ப்ரைஸ் அடிச்சுன்னு இருக்கோம். 3rd ப்ரைஸ் எல்லாம் யாரோ 4th ப்ரைஸ் வரைக்கும் ஒரு ப்ரைஸ் எடுக்கிறது பெருசு. நம்ம 3rd ப்ரைஸ் வரைக்கும் எடுத்துருக்கோம். எல்லாம் எதிராக உங்கள் சப்போர்ட்னால இப்போ நம்மளுக்கு லெஸ் தென் 100 இருக்கிறனால தான் நம்மளுக்கு இவ்வளோ கிடச்சிருக்கு. நம்மளுக்கு மோர் தென் 1000 போயிட்டு நம்ம எல்லாத்துக்கும் ஃபஸ்ட் ப்ரைஸ் தான் எடுப்போம். அதெல்லாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுவேன். ஸோ எடுத்து இப்போ நம்ம வந்து குமுத்தே பண்ண போகிறோம். ஸோ அந்த வீடியோ போய் பார்க்கலாம் வாங்க. சொல்லுங்கள் எவ்வளோ கூட்டம் வச்சுருக்கோம். இங்கே பாருங்க எவ்வளோ கூட்டம். டோஜோ ஸ்டூடெண்ட்ஸும் அங்கே இருக்காங்க. எல்லோரும் வந்து அங்கே ஃபுட் கோர்ட் இருக்குது. டோஜோ ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே அவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்கள். எல்லாருமே நிறைய பேர் எங்கள் டோஜோவில் இருந்தாங்க. பட் கட்டா மட்டும் முடிச்சுட்டு போயிட்டாங்க. நிறைய பேர் பாதி பேர் போயிட்டாங்க எங்கள் இதில். நம்ம போவோம் புதுனாங்க. இது என்னன்னா சேங்கம் மயிலாப்பூர் மவுண்ட் ஸ்டேடியம் தான் இப்போ நம்ம அது ஒழுங்கு பார்க்கலாம். ஆக்சுவலாக இதுவே வந்து பாதிக்கு பாதி இந்த கூட்டம். எல்லாருமே வந்து இப்போ ஃபுட் டைம்ன்றாங்க. ஃபுட் கோர்ட் போயிருக்காங்க. பாதிக்கு பாதி தான். அங்கே இருக்குங்க பார்த்தீங்கன்னா அங்கே கோச் போட்டு உட்காந்துருக்குறவங்க ஜட்ஜு. அவங்களுக்கு பின்னாடி 2 பேர் இருக்காங்க பார்த்தீங்களா. அவங்க ஜட்ஜஸ் வந்து யாருக்கு என்னென்ன பண்ணிட்டோ அதை அவங்கக்கிட்ட காட்டுவாங்க. அவங்க எழுதிக்கணும். இதை பொறுத்து ஸ்டேஜில் வந்து ப்ரைஸ் கொடுப்பாங்க. இந்த மாதிரி தான் நான் 3rd ப்ரைஸ் பண்ணேன். நான் மிஸ்டேக் எங்கே பண்ணேன்றதும் உங்களுக்கு வீடியோ கடைசியில் சொல்கிறேன். உங்களுக்கு நான் எங்கே மிஸ்டேக் பண்ணேன் அப்படின்னு ஒயிட் சைக்கிள் எனக்கு கொஞ்சம் கடை தான் தெரியும். எல்லாம் 5th கடை இருக்குன்னு தெரியும். லைக் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து 6 இடம் இருக்கும். இங்கே வந்து 6 இடம் இருக்கும். 6 இடத்துலையும் வந்து 3 ஜட்ஜஸ் இருப்பாங்க. அந்த 3 ஜட்ஜஸ்க்கு பின்னாடி ஒருத்தங்க இருப்பாங்க. இவங்க அங்கே பண்ணுறாங்க பார்த்தீங்களா. அங்கே ஒருத்தங்க பண்ணி முடிச்ச போகிறோம் அந்த பாயிண்ட்டை சொல்லுவாங்க ஜட்ஜஸ் பின்னாடி இருக்கிறவங்களுக்கு. அப்படி சொன்ன அப்புறமேட்டு பின்னாடி இருக்கிறவங்க நோட் பண்ணிப்பாங்க. நோட் பண்ண அப்புறம் ஜட்ஜஸ் யார் பண்ணாங்களோ அவங்களுக்கு பாயிண்ட்டை திருப்பி காட்டுவாங்க. அதுக்கப்புறமா இப்போ வந்து ஒரு டீம் இப்போ 4 பேர் இருப்பாங்க. 4 பேருமே முடிச்சப்போ அந்த 4 பேரில் யார் ஃபஸ்ட்டு, யார் செகண்ட், யார் 3rd, யார் 4th அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் அப்படின்னு ஆர்டராக வைப்பாங்க. அவங்க கிடைச்ச பாயிண்ட்ஸ் படி அந்த மாதிரி வச்சுட்டு அங்கே ஸ்டேஜுக்கிட்ட லைனாக உட்காந்துருப்பாங்க. இப்போது நம்ம வந்து இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லெஃப்ட் சைடில் இருந்து ரைட் சைடு மூவ் ஆகாங்க. ரைட் சைடு அதை அந்த மாதிரி நம்ம ரைட்டில் வாங்குவாங்க. பிளாக் பெல்ட் அந்த மாதிரி ப்ரைஸ் வாங்கிட்டு வருவாங்க. அடுத்து கும்புத்தேக்க போய் ஒரு ஓரமாக உட்காந்துப்பாங்க. அவ்வளோதான்.